இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஆட்சியில இந்த மாதிரி கற்பழிகள் நடக்காது இருக்கு. இனிமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்வர் நல்ல ஒரு சிறப்பான நலத்திட்டத்தையும் இந்த சிங்கப்பெண்ன்ற ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க திட்டத்தையும். அது மூலயமா இந்த மாதிரிலாம் ஒரு தவறுகள் நடக்காத நடவடிக்கை எடுப்பாங்கன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. திமுக துரோகத்தாலேயே வளர்க்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்க கட்சி பல தியாகங்களை செஞ்சு பல நல்லாட்சிகளை கொடுத்து பல நலத்திட்டங்களை கொடுத்த ஒரு கட்சி, மாபெரும் கட்சியை துரோகிகள்னா அவங்க துரோகிகளாலேயே வளர்க்கப்பட்டவங்க தான் திமுக. எங்களை சீமான் தரைக்குறைவா பேசினா இதை நான் எச்சரிக்கையா சொல்றேன். தமிழ்நாட்டில் நீ எங்கேயும் நடமாட முடியாது. நாங்க முன்னாடி மாதிரிலாம் காந்தியவாதிலாம் இருக்க மாட்டோம். நாங்க திருப்பி அடிக்கிற ஒரு காங்கிரஸ்காரரா இருப்போன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இல்ல மக்கள் முன்னாடி என்ன இருக்குன்னா தாவேகாவும் பாஜகவும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு பேச்சு. அதாவது எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொருவரும் ஒரு கட்சியை குறை சொல்வார்கள். இந்த தாவேகா இப்பதான் ஆட்சி அமைத்திருக்கிறது. முழுமையான ஆட்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்போ முன்னாள் முதல்வர் அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார். இந்த ஆட்சிக்கு நம்ம ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்களே இந்த மாதிரி அவகாசம் கொடுத்து தான் நம்ம புது கட்சிக்கு ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு இருக்கும்போது நாங்கள் இப்போது கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நீங்க கூட்டணியில இருந்து சொல்லல. ஏன்னா ஒரே நாள்ல 5 கற்பழிப்புகள் நடக்குது. சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் இல்ல நிறையவே கெட்டு போயிருக்காதா பொதுமக்கள் முன்னாடி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஆட்சியில இந்த மாதிரி கற்பழிகள் நடக்காது இருக்கு. இனிமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்வர் நல்ல ஒரு சிறப்பான நலத்திட்டத்தையும் இந்த சிங்கப்பெண்ன்ற ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க திட்டத்தையும். அது மூலயமா இந்த மாதிரிலாம் ஒரு தவறுகள் நடக்காத நடவடிக்கை எடுப்பாங்கன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. திமுக துரோகத்தாலேயே வளர்க்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்க கட்சி பல தியாகங்களை செஞ்சு பல நல்லாட்சிகளை கொடுத்து பல நலத்திட்டங்களை கொடுத்த ஒரு கட்சி, மாபெரும் கட்சியை துரோகிகள்னா அவங்க துரோகிகளாலேயே வளர்க்கப்பட்டவங்க தான் திமுக. அவங்க எங்களை சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்க சொல்றாங்கன்னா அவங்க தான் பெரிய துரோகி. 2014 நாங்க எங்க கூட ஆட்சியில் இருந்தவர்களே இருந்துட்டு அன்னைக்கு அவங்க ஓடினாங்க. அன்னைக்கு அது துரோகமா தெரியலையா? இன்னைக்கு நாங்க ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால எங்க தலைவர் ராகுல் காந்தி முடிவெடுத்தாரு. அதையும் தாண்டி அவர் என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி தான் இங்க தமிழ்நாட்டில் எங்க தலைவர்கள் பேசி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம். இது ஒன்றும் துரோகம் கிடையாது. பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க அந்த ஒரு முடிவு எடுத்தோம். நீங்க தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற இல்ல, நிபந்தனையோட தானே நாங்க நிபந்தனையோட ஆதரவுலாம் ஒன்றும் எங்க சொன்னாங்க? நிபந்தனையோட என்ன ஆதரவு கொடுத்தோம்? ஒன்றும் கிடையாது. நாங்க அவங்க ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க, நல்ல ஆட்சி வரப்போகுது, புதுமையான ஆட்சி வரப்போகுது, பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்தால எந்த நிபந்தனையும் இல்லாம தான் நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்துருக்காங்க, 2 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன சொல்றாங்க, இவங்க ஏற்கனவே இன துரோகி, திமுக செஞ்சதுல ஒரு துரோகமே கிடையாது அப்படின்னு. அவரு அதாவது நாம் தமிழர் பேர்ல மட்டும்தான் தமிழர்னு வச்சிருக்காரு. மற்றதெல்லாம் திருட்டுத்தனமா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பெண்மணியை கற்பழிச்சாரு. எவ்வளவு பெரிய தப்பு! இங்க நாம் தமிழ்நாட்டில் மட்டும் பேசிட்டு கர்நாடகாவில் போயிட்டு ஒரு பெண்மணி கூட நீ கூத்தடிச்ச. நீ நாம் தமிழரை பத்தி பேசுற. இன்னைக்கு எங்க அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்க கர்நாடகாவில் அணை கட்டினீங்கன்னா என் அமைச்சர் பதவியை தூக்கி எறிவன்னு எங்க அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இருக்கிறவங்கள எங்களை நீங்க இன துரோகின்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் எங்கே தமிழரை விட்டு கொடுக்குறோம்? எங்கள் தலைவர் முன்னாடி வாழப்பாடி ராமமூர்த்தி மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சவர். அப்படிப்பட்ட கட்சியில் நாங்கள் வந்திருக்கோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இனிமே எங்கள் பணியை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை சீமான் தரைக்குறைவாக பேசினா இதை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீ எங்கேயும் நடமாட முடியாது. நாங்கள் முன்னாடி மாதிரிலாம் காந்தியவாதிலாம் இருக்க மாட்டோம். நாங்க திருப்பி அடிக்கிற ஒரு காங்கிரஸ்காரரா இருப்போன்றதை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா 10 MP இருக்காங்கல்ல, அது திமுகவோட ஆதரவு தானே, அதை விட்டுட்டு இவங்க தனியா நின்று ஜெயிச்சு காட்டுறாங்க. ஏன் திமுக சீமான் புரோக்கரா அவரு? அதாவது அவங்க சொல்றதை இவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு போயிட்டு அட்வைஸ் பண்ண சொல்லு. எங்களால தானே அவங்க ஜெயிச்சாங்க.
எங்களால் தானே துரைமுருகன் போன வாட்டிக்கு 147 ஓட்டுல என்னமோ தான் ஜெயிச்சாரு. எவ்வளவு பேர் அவ்வளவு கம்மி ஓட்டுல ஜெயிச்சாங்க. இன்னைக்கு எம்பி ஆனவங்களாம் எவ்வளவு கம்மி ஓட்டுல ஜெயிச்சாங்க. நாங்க இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே இல்லை. வரப்போற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்க என்ன எவ்வளவு பவர்ல இருந்தோம், எங்க கூட ஆட்சியில இருந்தோம், எங்க கூட அதிகாரத்திலையும் கூட்டணியில இருந்தா அவங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க, இனிமே எவ்வளவு ஜெயிக்க போறாங்கன்றது இனிமே வரும் காலத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நீங்க சீமானை வந்து பகிரங்கமா மிரட்டுறதா எடுத்துக்கலாமா சார்? மிரட்டுறது வந்து ஒரு சீமான் வந்து ஒரு தலைவரா வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசுறப்போ எவ்வளவு தன்னடக்கத்தோட பேசணும். உனக்கு தான் வந்து மயிறு போடா மட்டும்லாம் பேச தெரியுமா? எங்களுக்கும் பேச தெரியும். உன்னை நான் வந்து போடா வாடான்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மயிருன்னு பேசுறதுக்கு உன்னை எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் நாங்க பேசாம மரியாதையா பேசுறோம். நீ நாயின்னு பேசுற, உனக்குன்னு அறிவு இல்லையா? நீ ஒரு பப்ளிக்ல வந்து இவ்வளவு தமிழ் மக்கள் உன்னை வந்து ஒரு சிலர் நேசிக்கிறாங்க, மரியாதையா பழகுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. பொதுவெளியில வந்தா உனக்கு வந்து வணக்கம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தமிழ் மண்ணில் பிறந்துட்டு நீ வந்து ஒரு மேடையில ஏறி அநாகரிகமா பேசுறதுனா எவ்வளவு ஒரு அவதூறானது. அதுவும் நாங்க வந்து தேகமண்ண கட்சி, காங்கிரஸ் கட்சி, எங்க தலைவர்களை பத்தி பேசுறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இதெல்லாம் வந்து அவர் பேசினாருன்னா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இதை எச்சரிக்கையா சொல்றேன் அவருக்கு.